ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்து விட்டது என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, நாங்கள் உங்களை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். சாஷ்டாங்கமாய் விழுந்து உடைய பாதத்தில் பணிந்து உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். தாழ்மையோடு வந்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா தேவைகளுக்காக அப்படி சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கணின்மனையை புற காத்து வியாதிகள் மத்தியிலே தெய்வீக பிரசனம் இருந்தது. சுகம் கொடுத்தீர், எங்களை வழி நடத்தினீர், அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மன்னாவினாலே அநேகரை திருப்தியாக்கி அநேகரை சாட்சியாக எழுப்பினீர். அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கு விலக்கி காத்தீர். பகலில் பறக்கும் அம்புக்கும் துணையாயிருந்தேன். நீர் முன்னும் பின்னுமாக எங்களுக்கு பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக இருந்தபடினால நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது எங்கள் இதயத்தில் ஆழமாய் பதிந்து தேவன் எங்களுக்கு கொடுக்கிற கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை நாம போற்றி சில பாடல்களை நாம் பாடுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகனே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி, உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, நீ சர்வ வல்லவரப்பா. நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையிலே நீ தொடங்கினதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் நடந்து வருகிறபடினாலே
தினந்தோறும் நீர் கொடுக்கிற வார்த்தைக்கு அநேகரை சாட்சியாய் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்கள் தெளிவடைந்து பார்த்து நாங்கள் பலனடைந்து சுகமடைந்து ஆரோக்கியமடைந்து சமாதானத்தோடு போகிற கிருபை தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீண்ட நாள் காத்திருக்கிறதற்கெல்லாம் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல காரியங்களை நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். உடைய வார்த்தையினாலே அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை நீர் துவங்கினீர், நீர் ஆரம்பத்தை வைத்தீர். அதை உடைய வருகை மட்டும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறீர். அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் கலந்து கொண்டு பார்க்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதோடு கூட இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறான்ப்பா. அடை இந்த ஆசீர்வாதமானது பழுகி பெருகி 60 100மாக அநேகருடைய உள்ளங்களிலே இல்லங்களிலே பிரவேசித்து அநேகருக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தையாக அமையும்படியாகவும் விடுதலைக்கு ஏதுவான வார்த்தையாக அமையும்படியாகவும் தேவரீர் நீர் பாராட்டி வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வழியிலும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் என் மத்தியிலே அசைவாடட்டும். தேவரீர் எங்களுக்கு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பாக போய் கோணநாள்களை சபையாக மாற்றுகிற தேவன். ஆனால் எங்கள் இடத்துல விரும்புகிற தாழ்மையை நீர் எதிர்பார்க்கிறீர். அந்த தாழ்மையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்ணீரோடு வந்திருக்கிறோம், வேதனையோடு வந்திருக்கிறோம், உபத்திரவத்தோடு வந்திருக்கிறோம், வியாகுலத்தோடு வந்திருக்கிறோம். எங்கள் மேன்மையெல்லாம் அழுக்கான கந்தை என்று வந்திருக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிழ்ப்படும்படியாக சமூகத்திலே பாதத்தில் விழுகிறோம் ஆண்டவரே. உடைய பாதத்திலே விழுந்து தேவனுடைய குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். உமக்கு சித்தமானால் எங்களை சுத்தமாக்கு, உம்மால் ஆகும் என்று சொன்னது போலவே ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் மகள் உயிரடைவான் என்று சொல்ல அந்த ஒரு வார்த்தைக்காக ஆண்டவரே எங்கள் விசுவாசத்துக்கேற்ப கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்வீராக, இந்த அதிசயத்தை செய்வீராக. வேத வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. உண்மை நாங்கள் வேதத்திலே காணும்படியான கிருபை தாரும். எங்களை நாங்கள் வேதத்திலே காணும்படி கிருபை தாரும். அநேகரை ரட்சிப்புக்களாக வழிநடத்துகிற கிருபை எங்களுக்கு தாரும். வருங்காலத்தை வேதத்தில் எங்களுக்கு காண்பித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தானியேல் புத்தகத்திலிருந்து சில காரியங்களை கர்த்தர் இந்த ஓய்வு நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் விரும்புகிறார். தானியேல் எல்லாம் திருப்பி கொள்ளுங்க. 1028 பக்கம் தானியேல் 1ஆம் அதிகாரம். சில வசனம் நீங்க நல்ல மனதில் ஆழமா பதித்து வைத்துக் கொண்டீங்கன்னா இதனுடைய ஆசீர்வாதம் நம்ம தலையில் மேலே அப்படியே இருக்கும். 21ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம். கோரேஸ் ராஜபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தார். யார் இந்த தானியேல் அப்படின்னு சொன்னா, தானியேல் யூதருடைய ராஜாவாகிய யோயாக்கீம் 1ஆம் வசனத்திலே எருசலேமை முற்றுகை போட்டார். அப்பொழுது அங்க 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தெரிந்தவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை கொண்டு வந்தார்கள். சிறை கைதிகளாக கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த சிறை கைதிகளை எங்க வைத்திருப்பாங்க உங்களுக்கு தெரியும். நீங்க முதல்ல குறித்து கொள்ள வேண்டிய வார்த்தை, தானியேல் அங்கே இருந்தார். அங்கே, தேர் அப்படின்ற வார்த்தை நல்லா கவனிங்க. அங்கே, அது ஒரு சின்ன வார்த்தை, 1000 அர்த்தங்கள். ஏன்னா அவனை கொண்டு வந்து பிரதானியிடத்துல ஒப்பு கொடுத்தார்கள். பிரதானியின் தலைவரிடத்துல தயவு
கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்போ எங்க இருந்திருப்பான் அப்படின்னு ஒரு கற்பனையோடு நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமாகவே அரண்மனையில குழு மண்டபத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. மாறாக ஏதாவது ஒரு ஹாஸ்டல் இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, அல்லது ஒரு மேன்ஷன், எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வாலிபர்களை எல்லாம் சிறை கைதிகளை போல, இது வெளிநாட்டு சிறை கைதிகளை போல அவர்களை வைத்து பராமரித்தான். அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் கொடுத்தான். ஆனால் கைதிகள் தான், அவங்க ஸ்லேவ்ஸ் தான், அவங்க அடிமைகள் தான். இதுதான் தானியேலின் அறிமுகம். நீங்க நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட ஆரம்பம் எப்பொழுதும் அற்பமாயிருக்கும், ஆனா முடிவுதான் கர்த்தர் சம்பூர்ணமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தானியேலின் ஆரம்பம் மிகவும் மிகவும் அற்பமான ஆரம்பம். ஈவன் தோ அவ அழகா எல்லாவற்றிலும் சிறந்திருந்தாலும், கல்வியில சிறந்திருந்தாலும், அவனை என்ன சொல்லுவாங்கன்னா, எருசலேமில் கொண்டு வரப்பட்ட யூத கைதி என்றுதான் சொல்லுவாங்க, ஸ்லேவ், அடிமை என்றுதான் சொல்லுவாங்க. அவனுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவமும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்றைய நாளிலும் கூட ஒருவேளை இந்த ஆரம்ப நிலையில இருக்கிற யாருக்கும் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது, நீங்க அதை பற்றி கொள்ளுங்க. 1 கடைசியில அங்கே தானியேல் இருந்தான். எங்கே இருந்தான்? அவன் இருந்த இடம் நமக்கு தெரியாது. ஒருவேளை அவன் வேற எங்கேயாவது தனிமையில விடப்பட்டிருக்கலாம், அல்லது வசதி இல்லாத நிலையில உணவு நல்லா கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை. ஆனாலும் விடுதலையோடு கூட இருக்கும் நிலை நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பு. இன்னைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலம் இப்படிதான் இருக்குதுன்னு வச்சுக் கொள்ளுங்களேன். எங்கேயோ இருக்கிறோம், கேட்க கூட நாதி இல்லை. 21 நம்ம வாசித்தபடியே தானியேல் அங்கே இருந்தான். தானியேல் ரொம்ப ஆரம்ப நிலை. சரி, நம்ம வேகமா நம்ம போகலாம். 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி, ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்க பாப்போம். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அங்கே இருந்தார். எத்தனை வருஷம் ராஜபாரம் பண்ண? 1ஆம் வருஷம் வரைக்கும். மேபி உங்க வாழ்க்கையில எத்தனை வருஷம் எங்கே இருந்தீங்க என்பதெல்லாம் தெரியாது. நீங்க இதோடு கூட, இந்த நிகழ்ச்சியோடு கூட, தானியேலை கூட யோசேப்பை வச்சு பார்க்கணும், ரூத்தை வச்சு பார்க்கணும், தாவீதை வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் இந்த நாளிலே வரும். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக வருகிறது. உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் சந்ததிகளையும் கர்த்தர் பெரியவனாக்குற நாள் வந்துவிட்டது. ஆமென் சொல்லுங்க. உங்களை பெரியவனாக்குகிறார். உங்க நிலைமை எப்படி இருந்ததுன்னா எனக்கு தெரியாது. ஆனா ராஜா, கர்த்தராகிய ராஜா, ராஜாதி ராஜா, இயேசு ராஜா உங்களை பெரியவனாக்குகிறார். அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து, கவனிச்சீங்களா? ஒன்றுமில்லாது இருந்த அவனுக்கு கர்த்தர் வெகுமதிகளை கொடுத்தாராம். ரிவார்ட்ஸ். வேதத்தில் இந்த ரிவார்ட்ஸ் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை பாபிலோன் மாகாண முழுமைக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் உள்ள சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஃபர்ஸ்ட் அங்கே இருந்தான். எல்லா ஆளவரும் நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை நீங்க மறக்கவே மாட்டீங்க. 2வது, அவனை அதிபதியாக மாற்றினார், பெரியவனாக்கினார், வெகுமதி கொடுத்தார்,
மாகாணம் முழுமைக்கும் ஒரு மாகாணம் முழுமைக்கும் அதிபதியாக்கினார். இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்டேட் அப்படி வைத்துக் கொள்ளுங்க, தமிழ்நாடு அல்லது யுஎஸ்ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா யுஎஸ்ஏல ஒரு மாகாணத்துக்கு அவனை அதிபதியாக மாற்றினார். இப்போ இங்கிலாந்து எடுத்தால் ஒவ்வொரு கவுண்டிக்கும் ஒரு மேயர் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த கவுண்டியில ஒரு பெரிய தலைமை பொறுப்பை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கும் கூட பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு, உன் பிள்ளைகளுக்கு ஒரு தலைமை பொறுப்பு எழுதி வைத்துக் கொள்ளுங்க என்று நல்லா எழுதி வைத்துங்க. 30 ஓகே, மாதத்தின் கடைசி நாள் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக வருகிறது. உங்களை ஒரு மாகாணத்தின் தலைவரியா அல்லது அதிபதியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஓகே, இது இரண்டாவது நிலை. முதலாவது அவன் அங்கே இருந்தான், அங்கே இருந்தான். இப்பொழுது அதிபதி, மாகாணத்தின் அதிபதியாக கர்த்தர் ராஜா அவனை மாற்றினார். ஓகே, 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது பெல்ஷத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும், அங்க வெகுமதி தான் பார்த்தோம்ல, ரொம்ப கொஞ்சமான ஆசீர்வாதம், ரொம்ப ரொம்ப கொஞ்சமான ஆசீர்வாதம். இங்க பாருங்க, இரத்தாம்பரம், வெளியேற பெற்ற ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் ஆண்டவர் கைகளில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருக்கிறீர்கள். உங்க பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க. இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்திலே பொற்சரப்பணியையும், பெரிய நெக்லஸ் அல்லது பெரிய டாலர் வைத்து, நீங்க இந்த மேயர் அவங்களுடைய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க கழுத்துல பொற்சரப்பணியை போடுவாங்க. ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரி என்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். இப்போ மாகாணத்தில் இருந்து ராஜ்யத்திலே 3ஆம் நிலை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கே அவன் இருந்தான். He was just there. அற்பமான இடத்திலே அவன் இருந்தான். யோசேப்பு குழியில் இருந்தான். யோசேப்பு போத்திபார் வீட்டில் வேலைக்காரனாக இருந்தான். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். அங்கே இருந்தவனை எப்படி கர்த்தர் அங்க ராஜாவின் வீட்டுக்கு அழைத்து வந்தது போலவே, கவனிங்க, இவன் அங்க மாகாணத்தின் அதிபதியா இருந்தவன இப்போ ராஜ்யத்தில 3ஆம் அதிகாரியாக மாற்றினார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், இதுதான் நம்ம இந்திய தேசத்துல அந்த படிநிலை. பெரிய பதவி அப்படின்னு சொன்னா பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், ஜனாதிபதி, அப்புறம் நம்ம உள்துறை அமைச்சர். எப்படிப்பட்ட நிலையில கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் பாருங்க. ஒரு 3ஆம் நிலை, 3ஆம் அதிகாரி என்று அவனை குறித்து எல்லாரும் சொல்லும்படி. என்ன பெரிய மிராக்கிள் பாருங்க. உலகமே உங்களை பத்தி பேசும், தேசமே உங்களை பத்தி பேசும். எந்த தேசத்தில் இருக்கிறீர்களோ அந்த தேசத்தில் உங்களை 3ஆம் அதிகாரியாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை மாகாணத்தில் அதிபதியாகத்தான் வைத்தார் என்று நினைத்தீங்க. நீங்க அவருக்குள் அடங்கியிருக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது, நான் எப்படி எதற்காக கர்த்தர் உயர்த்தினார் என்று இறுதியிலே சொல்லி முடிக்க போகிறேன். ஆனா முதல்ல உயர்வை மாற்ற நம்ம பார்த்துக்கொண்டே வரலாம். இப்பொழுது முதலாவது அங்கே இருந்தான். 2வது அவனை அதிபதியாய், மாகாணத்தின் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். 3வது அந்த ஊருக்கே, அந்த ராஜ்யத்திற்கே 3ஆம் அதிகாரியாக
அவன் மாற்றினான். அவனை குறித்து எல்லாரும் பேசினார்கள். 6:3 நீங்க வாசிங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். பாருங்க, உயர்த்தி கொண்டே இருப்பார். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். ராஜ்யம் முழுமைக்கு எப்படி 3rd place இருந்தவன ராஜா எப்படி செய்ய நினைக்கிறாரா? ராஜ்யம் முழுமைக்கும் ராஜாவாக. அப்போ ஜனாதிபதி மேல ஒரு பெரிய பொறுப்பு. எப்படி யோசேப்பு உயர்த்தி அமர வைத்து நீங்க எல்லாவற்றையும் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு யோசேப்பு கிட்ட கையில கொடுத்துட்டாங்க. நீ தான் இந்த ராஜ்யத்தை நீங்க தான் ஆளர் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனை உயர்த்தார். ஏனென்றால் அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, அவன் அங்கே இருந்தான், மாகாணத்திலே அதிபதியாய் அவனை கர்த்தர் மாற்றினார். 3ஆம் நிலை அதிகாரியாக கர்த்தர் அந்த ராஜ்யத்தில் அவனை வைத்தார். இப்பொழுது ராஜா நினைக்கிறான், ராஜ்யத்தின் முழுமைக்கும் அதிபதியாக, ராஜாவாக, அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். ஆமென். ராஜ்யத்துக்கு முழுமைக்கும் அதிபதியாய், அதிகாரியாய் ராஜா அவனை மாற்ற நினைத்தார். 6:28 நீங்க வாசிங்க. தரியு ராஜபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியேலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது. எப்படியா? தானியேலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது. பிரியமானவர்களே, இவ்வளவு உயர்வுக்கு காரணம் என்ன? இப்ப நான் முதல்ல சொல்லிட்டு வரேன். ஆரம்ப நிலை வஸ்த அங்கே இருந்தான். ஏதோ ஒரு கொழு மண்டபத்துல, ஏதோ ஒரு சின்ன மேன்ஷன்ல, ரூம்ல, சின்ன அபார்ட்மெண்ட்ல, அவன் வீடு வசதி இல்லாத இடத்துல அவன் தாழ்மையில் இருந்தான். 2வது, அவனை கர்த்தர் மகான் அதிபதியாய் ராஜா மாற்ற உத்தரவு கொடுத்தார். 3ஆம் நிலை அதிகாரியாய் ராஜா கர்த்தரால் அவனை மாற்றினார். இதெல்லாம் கடவுள் செய்கிறது. அதனால தான் அந்த வார்த்தையை நான் திரும்ப நான் சொல்லுகிறேன். 4வது, ராஜபாரம் முழுமைக்கும் அதிகாரியாய் கர்த்தர் அவனை மாற்ற நினைத்தார். 5வது, தானியேலின் காரியம் என்றால் ஜெயமாய் முடிந்தது. இது நல்ல மனதில் வச்சுக்கோங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையோடு கூட ஒப்பிடும் முன்பு அவனுக்குள் இருந்த அந்த விசேஷித்த ஆவி, அந்த விசேஷித்த அந்த பண்பை புரிந்து கொள்ளலாம். 1ஆம் அதிகாரத்திற்கு போங்க, 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, ஒரு தீர்மானம். தானியேல் உயர்வுக்கு காரணம் என்னை நான் தீட்டுப்படுத்தக் கூடாது என்ற தீர்மானம். எது? குடியினாலே அல்லது சாப்பாட்டினாலே, நான் மற்ற விதமான லௌகீக இன்பத்தினாலே, சிற்றின்பங்களினாலே என்னை நான் தீட்டுப்படுத்தலாகாது என்று நினைத்ததோடு தீர்மானம் பண்ணி அதை செய்யாதிருந்தான். அதெல்லாம் வாசிக்கிறேன். இதயத்தில் தீர்மானம் பண்ணி தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானின் தலைவிடத்திலே வேண்டிக் கொண்டான். பிரதானின் தலைவிடத்தில் நீங்க அப்படி தீர்மானம் பண்ணாலே போதும், கர்த்தருக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் எனக்கு உயர்வு வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, நான் இப்படி 5 நிலையில என் வாழ்க்கை ஜெயமா தொடரணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, வெற்றியா என் வாழ்க்கை கிராஃப் மேல போகணும் என்று விரும்புகிறவங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க.
நான் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று முதல்ல சிந்தனையில நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, ஆண்டவரிடத்துல வேண்டதை செய்தீங்கன்னா, நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வாரா, தயவு இரக்கம் காண்பித்து அதிலிருந்து நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். நம்மையும் பரிசுத்தப்படுத்த, தினந்தோறும் பரிசுத்தப்படுத்த அவர் விரும்புகிறார். அதனால நாம கேட்டா போதும், நினைத்தா போதும், நிச்சயம் ஆண்டவர் நம்மை அதற்கேற்ற பாத்திரமாக, ஒரு அசூசி இல்லாத ஒரு பாத்திரமாக, கிளீன் பாத்திரமாக நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி அவர் கொடுப்பார். இப்படி செய்தனாலதான் தானியேல் அங்கிருந்தவன் அதிகாரியாய் அவனை கர்த்தர் மாற்றினார். சரி, இதோடு கூட நீங்க வாசிங்கன்னா, இடையில பல சவால்கள் இருந்த பொழுதும் இங்க 6ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய காரியம் நடைபெறுகிறது. கவனிங்க, 6ஆம் அதிகாரம் ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. என்ன சட்டம்னா, 30 நாள் வரை, 7ஆம் வசனம், 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனாகிலும் மனுஷனாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினார் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும். ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும், தேசாதிபதிகளும், பிரபுகளும், மந்திரிமார்களும், தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்ப பாருங்க, அவனுக்கு எதிராக ஒரு பிளாட். அவனை கொன்றுடும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தீயில போட்டு கொன்றுடும். இதுதான் பிளாட். தானியேலை ஓகே, அவனை தொட முடியாது, அதிகாரி ஆயிட்டான். இப்போ அவனுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு யோசிச்சா, அவன் எப்ப பார்த்தாலும் ஆண்டவரை ஜெபித்து வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறான். ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறான். அவனை சரீரத்தினால குற்றம் சாழ்த்த முடியாது. அவன் பயங்கரமா குடிக்கிறான், அவன் விபச்சாரம் செய்கிறான் அப்படின்னு மாரலா, பிசிக்கலா அவனை அபியூஸ் பண்ண முடியாது, அவனை குற்றம் சாட்ட முடியாது. அவனிடத்துல ஒரு குற்றத்தையும் காணும் என்ற நிலைக்கு அவர் வருகிற பொழுது அவர்கள் கையில் எடுத்தது என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் வெப்பன். அதாவது அவனுக்குள்ள இருந்த ஆவியின் வல்லமையினாலே ஜெபிக்கிற அந்த குணம். அதை பார்த்தாங்க. இவன் எப்பொழுதும் யாவையை ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், எப்பொழுதும் யூதருடைய கடவுளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். எனவே இதை அவங்க கையில் எடுத்து ராஜாவிடத்துல போய், உம்மை தவிர ஒரு 30 days உம்மை தவிர வேற யாரையும் வேண்டக்கூடாது அப்படின்னு ஒரு பிளாட், அவனுக்கு எதிராக ஒரு சதியை செய்ய நினைச்சாங்க. இதுல தானியேல் கண்டிப்பா விழுந்துருவான் அப்படின்னு நல்லா தெரியும். அதனால அப்படி அவங்க முயற்சி பொழுது, இப்ப பாருங்க, தானியேல் 10ஆம் வசனம், தானியோடு வென்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அங்கே தாம் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நம்ம வாழ்க்கையில அது ரொம்ப அவசியம். எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி முழங்கால் படியிட்டு பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு பெரிய கிருபையை நம்ம ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். முன் செய்து வந்தது போலவே. ஆமென் சொல்லுங்க. இதுதான் அவனுடைய உயர்வுக்கு காரணம், ஜெபம். அவனுடைய உயர்வுக்கு காரணம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்ற தீர்மானம். அவனுடைய உயர்வுக்கு காரணம் ஸ்தோத்திரம் பண்றது ஆண்டவருக்கு. அவனுடைய உயர்வுக்கு காரணம் முழங்கால் படிக்கிறது. நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க கடவுளுக்கு முன்பாக முழங்கால் படிட்டீங்கன்னா, மனுஷ முன்பாக நீங்கள் முழங்கால் படிக்கிட்டோம் என்று கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டீங்கன்னா, யாரு முன்பாக நின்று ஐயா எனக்கு இதை கொடுங்க என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நல்லா புரிந்து கொண்டா. இவனை தூக்கி சிங்க கெபியில போட்டாங்க. ரொம்ப சிங்க பசியா இருந்தது. ராஜா ஹெல்ப் பண்ண பார்த்தாரு. அப்போ பாருங்க, ராஜா எப்படி சொல்றாரு பாருங்க,
துயர சத்தமாய் தாவீது கூப்பிட்டு 20ஆம் வசனத்துல, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, என்ன அழகான பட்டம் பாருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற, இதையோ நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அவனுக்குள்ள தீட்டுப்படக்கூடாது என்ற எண்ணம், அவனுக்குள்ளே 3 வேளை ஜெபிக்கிற அந்த பழக்கம், உலகால் படியிட்டு ஜெபிக்கிற பழக்கம், ஸ்தோத்திரம் செய்திருக்கிற பழக்கம், 5வது இடை விடாமல் ஆராதிக்கிற ஒரு பழக்கம். 5 பழக்கங்கள். இன்னும் எவ்வளவு இருக்கு பாருங்க. 5 பழக்கம். உன்னை சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா என்று தானியேல் கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, இது என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவள் வாயை கட்டி போட்டார். அது வென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவுக்கும் உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியினாலே அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை என்று தூக்கிவிட்டான். அவனை குற்றம் சாட்டின மனுஷரோ என்றால் ராஜா கொண்டு வர பண்ணி அவரையும் அவருடைய குமாரர்களையும் அவருடைய மனைவிகளையும் சிங்கங்களின் செவியிலே போடவிட்டான். ஒருவேளை நமக்கு விரோதமா இருக்கிறவள் பாருங்க, அவருடைய குடும்பமே சிங்க கெபியில போட்டாங்க. உள்ள போட்ட உடனே என்ன நடந்ததுன்னா, சிங்கங்கள் சேரும் முன்னே, கெபியின் அடியிலே சேரும் முன்னே அவர் மேல் பாய்ந்து அவருடைய எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது. நொறுக்கி போட்டது பாருங்க. இதுதான் நம்ம அமைதியா ஆண்டவர் பாதத்துல அமர்ந்திருந்தா போதும், ஆராதித்துக் கொண்டிருந்தா போதும். நமக்கு விரோதமா இருந்தவர்களை அவர் நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, இன்று ஒருவேளை உங்களுக்கும் இந்த செய்தி, வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த செய்தி. நகோமி கூட பாருங்க, நகோமி வாழ்க்கையில் பெத்லேகமிலிருந்து மோர் தேசத்துக்கு போன வெறுமை, திரும்ப பெத்லேகம் வருகிற பொழுது மாறா என்று சொல்லுங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனா, 2 பிள்ளைகள் இறந்து போனாங்க. ரூத்தின் வாழ்க்கை நாதையான வாழ்க்கை, பொறுக்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை. ஆனாலும் கர்த்தர் அவளை அந்த பொறுக்கின இடத்துல, அந்த பொறுக்கின இடத்தையே உரிமையாளராக கர்த்தர் மாற்றினார். யோசேப்புக்கும் அப்படிதான். தாவீது ஆடுகள் பின்னா அவனை எல்லாம் அவனை வெறுத்து அவனுக்கு இல்லையே இல்லை என்று சொல்லி ஒதுக்கி ஆடுகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருந்தவனை கர்த்தர் ராஜ்யத்தை ஆளும்படி கர்த்தர் உதவி செய்தார். தீர்மானம், மனசில் ஒரு தீர்மானம். அந்த தீர்மானம் நான் குற்றமற்றவனா என காண்பிச்சது. அந்த தீர்மானம் நீதிக்கேடு செய்யாதவனா என்னை காண்பித்தது. தானியேல் சொன்னது போலவே நாமும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து ஜெபித்து, முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த கிருபை என்னை தீட்டுப்படுத்தாதபடியான ஒரு வாழ்க்கை நகரும் பொழுது அங்கே இருந்தவன் அதிகாரியாய் அவன் மாறினான். மாகாணத்தின் அதிகாரியாய் மாறினான். அதன் பிறகு அவனுடைய படிநிலை இன்னும் அழகாக உயர்ந்து அதிபதியாய், 3ஆம் அதிகாரியாய் அவன் மாறினான். அதன் பிறகு 4வது ராஜ்யத்தின் முழுமையும் கர்த்தர் மாற்றி போட்டார். 5வது தானியேலின் காரியம் தான் ஜெயமாய் முடிந்தது. இப்போ வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றுவார். தானியேலை மாற்றினவர், யோசேப்பை மாற்றினவர், ஏன் தாவீதை மாற்றினவர், ஷாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவை உயர்த்தினவர். உங்களையும் உயர்த்தி அவர் நகோமியை உயர்த்தினவர், ரூத்தை உயர்த்தினவர், ஆண்டவர் எஸ்தரை உயர்த்தினவர், மொர்தெகாயின் தலையை உயர்த்தினவர். இதெல்லாம் இந்த 5-6 கேரக்டர்ஸ் எல்லாம் உங்க வாழ்க்கை தான். உயர்த்தினவர் வாழ்க்கை. கண்களை அன்பு பிறக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆயுஸ்தோத்திரம். இந்த வார்த்தையிலே நாங்கள் உண்மையை காண்கிறோம், எங்களை காண்கிறோம், எதிர்காலத்தை காண்கிறோம். விசேஷமாக இந்த 5 நிலைகளின் உயர்வை கர்த்தர் எங்கள் குடும்பத்துக்கு, எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு தான். தானியேலின் காவியம் என்றால் ஜெயமாய் இருந்தான் என்று அற்பமாக எண்ணப்படுகிற எங்களை அற்பமான ஆனந்தத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தர் எங்களை உயர் தலங்களில் ஏறி வர பண்ணுவீராக. ஓ, நீர் எங்களை வானாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீர், கீழாக்காமல் மேலாவா என்று சொன்னீர் ஆக்குவீராக. இன்னும் பலவீனத்தோடு, வியாதியோடு, சோர்வோடு
பிரச்சனையோடு இந்த அதிகாலை வேலையில உண்மை ஆராதித்துக் கொண்டிருப்பாங்கன்னா, எப்போது ஜெபித்து கொண்டிருப்பாங்கன்னா, முழங்கால் படிக்கிட்டு ஸ்தோத்திரம் செலுத்துவாங்கன்னா, அவங்க காரியத்துல நீங்க நீடிய பொறுமையுடனா இருந்து நியாயம் செய்யுங்க. ஆண்டவரே மாலை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அப்பா, அதான் வேதவசனம் சொல்லுகிற லூக்கா 18 அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விஷயத்துல நீடிய பொறுமையுடனா இருந்து நிச்சயம் நீதி செய்வார். அதி சீக்கிரத்துல அவர் நியாயம் செய்வார். இன்று அந்த நாளாக இருக்கட்டும். அநேக அற்புதங்கள் அடையாளம் நடக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் பதற மாட்டோம். இன்றைக்கு இந்த 5 நிலைகளை என் பிள்ளைகள் உலகமெங்கும் எடுத்து போகட்டும், அநேகருக்கு சொல்லட்டும். தானியேலை இப்படி 5 நிலையிலே உயர்த்தினார், அதுக்கு காரணமாக இருந்த பண்புகள் இவைகள் என்று உலகமெங்கும் சொல்லட்டும். இது ஆழ்மனதிலே விதைக்கப்படட்டும். இது எல்லாருக்கும் ரீச் ஆகட்டும். என் வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், வயோதிபர்கள் அனைவருக்கும் ஆண்டவரே இந்த நாளில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்யுங்க. எங்கள் வருமானத்திலே ஒரு பெருக்கத்தை தாங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் இருக்கும் பொழுது ஃபீஸ் கட்ட முடியல இந்த வேதனையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து பரலோகத்தில் வாசல்களை திறந்து கட்ட வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தாங்க. கடன் அடைக்க கிருபையை தாங்க. கடனில் மூழ்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெளியே வரும்படி உதவி செய்யுங்க. திருமணமாகட்டும், தானியேல் ஜெயமாய் முடிந்தது. திருமண வாழ்க்கை கொடுத்து ஜெயமாய் மாற பண்ணுங்க. குழந்தை பேரு கொடுங்க ஆண்டவரே. நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தாங்க. இந்த குடும்பங்கள் உண்டாகட்டும். தானியேலை போல தன்னை தீட்டுப்பட்டதாக அநேகரை கொண்டு வாங்க. வாலிப பிள்ளைகளை கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதா கருணையாக இருப்பதாக. ஆமென்.